ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் இணைப்பாரானால் அது சரியாகத்தான் இருக்கும் என்று நம்பணும். ரெண்டாவது, ஒரு மனுஷனை ஒரு மனுஷிய பார்த்த உடனே உங்களுக்கு நீங்க ஆவிக்குள்ள மனிதர்களா இருப்பீர்களானால் உங்களுக்கு ஒரு கிராஃப்ஸ் மைண்ட் கரெக்டா தெரியும். ஓகே, இவங்க இன்னதான் நேச்சர், இவங்க இந்த நேச்சர்ல இருக்காங்க, நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அதை நீங்க மணி நேரமா பேசி தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எல்லாருமே ஒரு தீர்மானம் எடுங்க, நான் அதிகம் பேச கூடாது. உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளை, என் டைரி நான் 2002ல ஒரு டைரி வச்சிருந்தேன். அந்த டைரியில எப்பவுமே ஒரு பக்கத்துல ஆண்டவர் எனக்கு செய்யற அற்புதத்தை எழுதுவேன், இன்னொரு பக்கத்துல நான் ஜெபிச்ச ஜெபத்தை எழுதுவேன். இந்த ஜெப குறிப்பு இந்த பக்கத்துல, அந்த ஜெப குறிப்பா ஆண்டவர் எப்ப கேட்டார் அப்படின்றதை எழுதுவேன். அதுல இன்னொரு 2 பேஜ் விட்டு நான் எடுக்கிற ஆண்டவர் என் கூட எடுக்கக்கூடிய தீர்மானத்தை எழுதி வச்சிருப்பேன். 2002ல நான் எழுதி வச்சிருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருடைய பேரை எழுதி வச்சு சொல்றேன், இந்த நபரிடத்துல அதிகமாய் பேச வேண்டாம் என்று ஆண்டவர் என்னிடத்துல சொன்னார் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறேன். அப்படின்னா அந்த நபரிடத்துல பேச பேச ஆவிக்குரிய வாழ்க்கை கெட்டு போயிருண்டா. அது ஒரு தம்பி தான், ஒரு பையன் தான், கூட படிக்கிற நபர் தான், ஆனா நீ ரொம்ப பேசக்கூடாதுன்னு எழுதி வச்சிருக்க. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் யாரோ ஒருத்தர் பேச, கண்களை மூடுங்களேன், கண்களை மூடி இப்போ உங்களை பார்த்து கேளுங்க, நீங்க அதிகம் பேசுகிறீங்களா? அதிகம் பேசுகிறீங்களா? ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார். வேண்டாம் மகனே, வேண்டாம் மகனே, வேண்டாம் மகனே. இன்னைக்கு பேசுறவங்க திடீரென்று உங்களிடத்துல பேசுறதை நிறுத்திட்டாங்கன்னா சில நேரத்தில் உங்களால் அதை தாங்க முடியாது, உங்களால தாங்க முடியாது. அப்புறம் கொஞ்ச நாள் தாண்டதுக்கு அப்புறம் நீங்க பேசணும்னு ஆசைப்படும் போது அவங்க ரொம்ப பிஸியா இருப்பாங்க, அவங்க இன்னொருத்தர்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல உன்னால தாங்கவே முடியாது. ஆனா நீங்க எப்பவுமே பேசிட்டு இருக்கணும்னு ஆசைப்படுற ஒருத்தர் ஆண்டவர் தான் ஆசைப்படுற. இந்த பேச்சினால தானே இவ்வளவு சண்டை. பேச வேண்டாம், அவங்கள்ட்ட பேச வேண்டாம்னு சொன்னா நிப்பாட்டவே முடியலையே. அவங்கள்ட்ட பேசி பேசி எத்தனை சண்டை இழுத்து விட்டாங்க, எத்தனை சமாதான குறைவு வந்துருச்சு. அவங்கள்ட்ட பேசினதுனால உங்களுக்கு எத்தனை மன உளைச்சல் வந்துருச்சு. கண்களை மூடி, அப்பா இந்த தற்பரிசோதனையில என்ன ஒப்பு கொடுக்கிறப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல என்ன ஒப்பு கொடுக்கிறேன். நான் இனி யாரிடத்திலும் அதிகமாய் பேசக்கூடாது, தேவைக்கு மட்டுமே பேசுறதற்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒரு கட்டுப்பாடு